வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று உயிர் வளமும் மனவளமும் என்ற தலைப்பின் கீழ் சிறப்பு தவங்களில் 9 மைய தவம் பற்றிய கேள்வி பதில்களை பார்க்கலாம். இது பகுதி 7 ஆகும். 9 மையங்கள் யாவை? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆகினை, துரியம், பிரபஞ்சகளம், சுத்தவெளி 9 மையங்களாகும். நமது உடலுக்குள் எத்தனை மையங்கள் உள்ளது? 7 மையங்கள். மூலாதாரத்திலிருந்து துரியம் வரைக்கு 7 மையங்கள் இருக்கின்றது. நமது உடம்புக்கு வெளியே எத்தனை மையங்கள், உடம்புக்கு உள்ளே எத்தனை மையங்கள் உள்ளது? உடலுக்குள் 7 மையங்கள். உடலுக்கு வெளியே மனம் விரித்து பிரபஞ்சம், சுத்தவெளி என்ற 2 நிலைகளில் தவம் இயற்றுகின்றோம். 9 மைய தவம் எங்கு தொடங்குகிறது, எங்கு முடிகிறது? மனம் மூலாதாரத்தில் தொடங்கி ஒவ்வொரு மையத்திலும் நின்று கடைசியில் இறைநிலையான சுத்தவெளியுடன் ஒன்றி விடுகின்றது. நமது உடலில் உயிர் சக்தியின் இருப்பிடம் எங்கு உள்ளது? பால் சுரப்பியை இருப்பிடமாக கொண்டு விளங்கும் ஜீவ விந்து நாத குழம்புதான் உயிர் சக்தியின் இருப்பிடமாகும். உடம்பில் உயிர் சக்தி இயங்கும் 7 சுரப்பிகள் யாவை? மூலாதாரத்தில் பால் உணர்வு சுரப்பி செக்ஷுவல் கிளாண்ட், சுவாதிஷ்டானத்தில் அட்ரீனல் சுரப்பி, மணிப்பூரகத்தில் கணையம், அநாகதத்தில் தைமஸ், விசுக்தியில் தைராய்டு, ஆகினையில் பிட்யூட்ரி, துரியம் பினைல் சுரப்பி. ஹார்மோன்ஸ் அல்லது நொதிகள், ஆங்கிலத்தில் என்சைம்ஸ் என்று கூறுவோம், என்பது யாவை? நாளமில்லா சுரப்பிகள் நமது ஜீவகாந்த ஆற்றலை திணிவுபடுத்தி உடல் வினை ஆற்றலுக்கு ஏற்ற ரசாயனங்களாக மாற்றித்தரும் செயல்களை ஆற்றுகின்றன. அவை வெளியிடுகின்ற திரவங்கள் ஹார்மோன்கள், நொதிகள், அதாவது ஹார்மோன்ஸு, நொதி, என்சைம்ஸ் எனப்படுகின்றது. உயிர் ரசாயனம் அல்லது உயிர் வேதிப்பொருள் என்பது? உயிராற்றலாகிய ஜீவகாந்தம் நாளமில்லா சுரப்பிகளில் ரசாயனமாக மாற்றப்பட்டதால் இவை உயிர் ரசாயனம் அல்லது உயிர் வேதிப்பொருள்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஜீவகாந்தம் எப்பொழுது ரசாயனமாக மாற்றம் பெறுகிறது? காந்தம் அழுத்தம், ஒளி, சுவை, மனம் என்ற பஞ்ச தன்மாற்றம் பெற்று காந்தத்தின் அடர்த்தி அதிகமாகும் போது சுவை, மனம் என்ற நிலையில் ரசாயனமாக மாற்றம் பெறுகிறது. உணவுப் பொருள்களை ஜீரணிப்பதிலும் சத்துப் பொருள்களை பிரிப்பதிலும் மற்றும் உடல் வளர்சிதை மாற்றங்கள் அனைத்தையும் நடத்துவது உயிர் ரசாயனங்களே ஆகும். சக்கரங்கள் என்பது? நாளமில்லா சுரப்பிகள் அமைந்துள்ள இடங்களே யோக நெறியில் சக்கரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. உடலில் உள்ள சர்க்கரை மற்றும் உப்பின் அளவை சமன் செய்வது, மேலும் சுற்றுப்புற சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உடலை பாதுகாப்பது நாளமில்லா சுரப்பிகளில் சுரக்கும் ஹார்மோன்கள் ஆகும். 7 சுரப்பிகள் நமது உடம்பில் எவ்வாறு செயல்படுகின்றன? 7 சுரப்பிகளும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொண்டு செயல்படும் தன்மையுடையது. உயிராற்றல் எவ்வாறு செயல்படுகிறது? பெரும்பாலானவர்களுக்கு சாதாரணமாக உயிராற்றல் மூலாதாரத்தில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. மிகுந்த ஆராய்ச்சியில் ஈடுபடுபவர்களுக்கு உயிராற்றல் மூலாதாரத்தை விட்டு வெளியேறி இயக்க மையத்தை மாற்றிக்கொள்கிறது. மனம் மிக மிக நுண்ணிய நிலையில் இயங்கும்போது உயிராற்றல் மூலாதாரத்தை விட்டு தானாகவே மேலே எழும்பி அதில் ஒரு சிறிது மற்ற மையங்களுக்கு சென்று ஆகினை சக்கரத்திற்கு செல்கின்றது, பின் துரியத்திற்கும் செல்கின்றது. மனமும் அதனுடைய இயக்கமும் எப்பொழுது சமநிலையை அடைகின்றது? உயிராற்றலை உச்சிக்கு கொண்டு வரும்போது மனமும் அதனுடைய இயக்கமும்
சமநிலையை அடைகின்றன. ஞானிகள் இவ்வாறு உயிராற்றலை மூலாதாரத்திலிருந்து துரியம் வரை ஏற்றி செல்வதற்காக தவத்தினை மேற்கொண்டுள்ளனர். 9 மைய தவம் எவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளது? நாளமில்லா சுரப்பிகளை ஊக்குவிக்கும் வகையில் 9 மைய தவம் அமைக்கப்பட்டுள்ளது. 9 மைய தவம் எப்பொழுது கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும்? ஆகினை பயிற்சியின்றி மற்ற ஆதாரங்களில் மனத்தை செலுத்தும் போது பல உடற் துன்பங்கள் உண்டாகும். எனவே ஆகினை, துரியம், துரியாதீத தவங்கள் கற்ற பின் மற்ற எல்லா உயிர் மையங்களிலும் தவம் இயற்றும் வகையில் 9 மையம் தவம் அளிக்கப்படுகிறது. நமது மனவளக்கலை மன்றங்களில் கற்றுத்தரப்படுகிறது. மூலாதாரம் என்பது? மூலாதாரம் உயிரின் முதல் இயக்க மையம். இது முதுகுத்தண்டின் அடிப்பகுதியில் இருக்கிறது. இது ஆசனவாய்க்கு ஒரு அங்குலம் மேலே அமைந்துள்ளது. பஞ்சபூதத்தில் மண்ணிற்குரிய இடமாகும். இதை ஒட்டியே பாலுணர்வு சுரப்பிகள் அமைந்துள்ளன. திருமந்திர பாடலில் மூலாதாரம் எங்கு அமைந்துள்ளது? அதாவது திருமந்திர பாடலின்படி மூலாதாரம் எங்கு அமைந்துள்ளது? எருவாய்க்கு 2 விரல் மேலே, கருவாய்க்கு 2 விரல் கீழே என்று திருமந்திரத்தில் திருமூலர் சுட்டி காட்டுகின்றார். 9 மைய தவத்தின் பயன்கள்? 9 மைய தவத்தில் மூலாதாரத்தில் தவம் செய்யும்போது ஏற்படுகின்ற பலன்கள் புவியியல் மற்றும் புதைப்பொருள் ஆராய்ச்சி பற்றிய அறிவு பெருகுகிறது. தவ சக்தி மிகுதியை உடல் சக்தியாக மாற்றுகிறது. நோய் எதிர்ப்பாற்றல் ஏற்படுகிறது. உடல்வலி, தலைவலி, காய்ச்சல், சரியாமை, இரத்த அழுத்தம், மலச்சிக்கல் போன்ற நோய்கள் நீங்குகின்றன. தேவைக்கேற்ப உடல் சக்தியை மனோசக்தியாகவும் மனோசக்தியை உடல் சக்தியாகவும் மாற்றி மாற்றி பயன் தருகிறது. இதனால் உள்ளத்திற்கும் உடலிற்கும் அநேக நற்பயன்கள் விளைகின்றன. மூலாதார சுரப்பியின் செயல்பாடு? பெண் விந்தகம், ஆண் விந்தகம், புராஸ்டேட் சுரப்பி, விந்து பைகள் ஆகியவற்றில் சுரக்கும் ஹார்மோன்கள் உடல் நலம், பாலுணர்வு, நாட்டம், முதுமையில் அமைதி மற்றும் அமைதியின்மை, தூக்கமின்மை போன்றவற்றை நிர்வகிக்கிறது. சுவாதிஷ்டானம் என்பது? சுவாதிஷ்டானம் 2வது மையம். 9 மையங்களில் 2வது மையம், கீழிருந்து 2வது மையம். இது உடலின் முன்பாகத்தில் தொப்புள் இருக்கும் இடத்திற்கு 4 அங்குலம் கீழே உள்ளது. இது பஞ்சபூதங்களில் நீருக்குரிய இடம். சுவாதிஷ்டான சுரப்பி, அதாவது அட்ரினல் சுரப்பின் தன்மைகள்? புலன்கடந்த அறிவு கிட்டும். மரணம் அடைந்தவர்களின் ஆவிகளுடன் தொடர்பும் தொற்றுதலும் தாக்குதலும் நேரக்கூடும். பால் உணர்வு தூண்டுதல் சித்துக்கள் ஏற்படுகின்றன. மிக மிகச் சிறிய நேரமே, அதாவது 1 நிமிஷம் அல்லது 2 நிமிடம் இங்கு தவம் ஏற்றினால் போதும். அட்ரினல் சுரப்பி எங்கு அமைந்துள்ளது? சுவாதிஷ்டான மையத்தில் உள்ள சுரப்பி அட்ரினல் சுரப்பி. இது அற்புத சக்தியை உள்ளடக்கிய உறுப்பு. சிறுநீரகத்தின் மேல்புறத்தில் அமைந்துள்ளது. விரல் நுனியை விட மிக சிறியதாகவும் 3 கொம்புகளுடன் கூடிய தொப்பி போலவும் காட்சி அளிக்கிறது. அட்ரினல் சுரப்பின் வேலை? கணைய நீர், பித்த நீர் உற்பத்தியை சீரமைப்பதுடன் இரத்த ஓட்டத்தை சரி செய்து இரத்த அழுத்தம் வராமல் செய்கின்றது. ஹார்மோன் உற்பத்தி குறைந்தால்? அட்ரினல் சுரப்பியில் உள்ள ஹார்மோன் உற்பத்தி குறையும் போது சோம்பல், சோர்வு, பிராணவாயு குறைதல் போன்றவை ஏற்படுகிறது. அட்ரினல் சுரப்பியில் அதிகமாக ஹார்மோன் உற்பத்தியானால்? இரத்த அழுத்தம் அதிகமாகி பித்த நீர் மூலம் அமிலத்தன்மை அதிகமாகலாம். இது இல்லாமல் ஓரிரு நாட்கள் கூட உயிர் வாழ இயலாது. உடலில் உள்ள உறுப்புகளில் அதிக இரத்த குழாயை வைத்திருக்கும் உறுப்பு? அட்ரினல் சுரப்பி ஆகும். அட்ரினல் சுரப்பியில் அடங்கியுள்ள 2 உறுப்புகள் கார்டெக்ஸ் மற்றும் மெடுல்லா. மெடுல்லாவின் செயல்முறைகள்? மெடுல்லாவில் இருந்து சுரக்கும் ஹார்மோன்கள் அட்ரிலின் மற்றும் நார் அட்ரலின் என்ற 2 ஹார்மோன்கள் உள்ளது. இது சுரந்ததும் உடலில் ஏற்படும் மாற்றம் அசாதாரணமாக இருக்கும்.
ஈரல் தன்னுள் பாதுகாத்து வைத்துள்ள சர்க்கரை உடனடியாக இரத்தத்தில் கலக்க செய்யும். தோலில் உள்ள இரத்த நாளங்கள் அடைப்படும். உடல் வெளுத்துவிடும். இரத்தம் தசைகளிலும் உள் உறுப்புகளிலும் சென்று அடைவதன் விளைவாக இதய துடிப்பு அதிகரிக்கும். குழாய்கள் இறுக்கமடைவதால் இரத்த அழுத்தம் பல மடங்கு உயர்ந்துவிடும். கார்டெக்ஸில் உள்ள செல்கள் பாதிக்கப்பட்டு ஹார்மோன் சுரப்பது தடைப்பட்டால் தோலின் நிறம் மாறும். இரத்தச்சோகை, தளர்ந்த தசைகள், குறைந்த இரத்த அழுத்தம், எடை குறைதல், தலை சுற்றல் போன்ற நோய்கள் ஏற்படுகின்றது. நமது உடலில் அட்ரினல் சுரப்பியின் பெரும் பங்கு அட்ரினல் சுரப்பியில் உள்ள கார்டெக்ஸ் நல்லொழுக்கமான குழந்தைகளை வளர்ப்பதில் பெரும் பங்கு வகிக்கிறது. மணிப்பூரகம் அல்லது கணையம் என்பது மணிப்பூரக சக்கரத்தில் கணையம் என்ற சுரப்பி உள்ளது. இது தொப்புள் இருக்கும் இடமாகும். மணிப்பூரகம் 3வது மையமாகும். பஞ்சபூதங்களில் நெருப்புக்குரிய இடமாகும். சூக்கும பயண பயிற்சிக்கு மிக உரிய இடம் மணிப்பூரகம். மணிப்பூரகத்தின் தன்மைகள்: புலன்களுக்கு அப்பாலான அறிவு கிடைக்கும். பிறர் எண்ணத்தை அப்படியே தெரிந்து கொள்ள முடிகிறது. நமது எண்ணத்தை பிறர் எண்ணம் போல் பிறர் மனத்தில் உதிக்க செய்ய முடியும், அதாவது டெலிபதி. அதனால் பல துன்பங்களை எதிர்கொள்ள ஏதுவாகும். எனவே துறையில் அறிவை செலுத்துவது நன்று அல்லது. மகான்களின் ஆவிகளோடு தொடர்பு கிடைக்கிறது. போதிய வெப்பத்தை கூட்டிக் கொள்ளவும் இரத்த அழுத்தத்தை சமநிலைக்கு கொண்டு வரவும் உதவுகிறது. பிறர் ஒத்தாசையும் ஆதரவும் கிடைக்கிறது. தூர தரிசனம் சித்துக்களும் கைகூடும். மணிப்பூரகத்தில் தவம் செய்வதால் ஏற்படும் நன்மைகள் இவைகள். கணையம் சுரப்பியின் செயல்பாடு: மணிப்பூரகத்தில் சுரக்கும் சுரப்பியின் பெயர் கணையம். செரித்தல் என்ற செயல் முழுவதையும் ஒழுங்குபடுத்தும் சுரப்பி இது. உடல் வெப்பத்தை சமன் செய்யும். இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை சீரமைக்கிறது. கணையம் உற்பத்தி செய்யும் 2 ஹார்மோன்கள் இன்சுலின் மற்றும் குளுக்கோகன். இதில் குளுக்கோஸ் அல்லது இரத்த சர்க்கரை செல்களுக்கு எரிபொருளாக இருந்து சக்தியை கொடுக்கிறது. அப்புறம் இதிலிருந்து சுரக்கும் இன்சுலின் என்ற ஹார்மோன் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை சீரமைத்து எரிபொருள் சக்தியை முறைப்படுத்துகிறது. நமது உடலில் நீரிழிவு நோய் எப்படி உண்டாகிறது? கணையம் பலவீனம் அடைந்து இன்சுலின் இரத்த ஓட்டத்தில் கலந்து விடுமானால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு குறைந்துவிடும். இதனால் இனிப்பின் மீது ஆர்வம் அதிகம் உண்டாவதும் கணையம் மேலும் விரைவாக வேலை செய்ய வேண்டிய நிலை தோன்றும். விளைவாக நீரிழிவு நோய் உண்டாகிறது. இன்சுலின் மருந்தின் செயல்பாடு: இன்சுலின் மருந்து இரத்தத்தில் உள்ள சர்க்கரையை மட்டும் ஓரளவுக்கு சமன் செய்து கொண்டு வருமே தவிர கணையத்தை சரி செய்யாது. அதனால் செரிமான மண்டலம் அமைப்பையே பழுதாக்கிவிடும். மேலும் இரத்தத்தின் அடர்த்தி அதிகமாகி இரத்த ஓட்டம் சீர்கெடும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.